பிரைஸ்லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவரே. எனவே நாங்கள் உபத்திரப்படுகிறவர்களுக்கும் வேதனையோடு துக்கத்தோடு இழப்புகளோடு இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் செய்கிறோம் என்று சொல்கிறார். நம்மை யார் ஆறுதல் படுத்துகிறார்கள்? நாம் யாரை ஆறுதல் படுத்துகிறோம்? மனிதர்கள் சொல்லும் வார்த்தையோ அவர்களுடைய உதவியோ நம்மை நிரந்தரமாக ஆறுதல் படுத்தாது. தேவனால் மட்டுமே நம்மை நிரந்தரமாக ஆறுதல் படுத்த முடியும். எனவேதான் தாவீது, உம்முடைய வசனமே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல் தந்தது என்று சொல்கிறார். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்றும் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆம், நம்முடைய தேவனுக்கு வேறு ஒரு பெயர் உண்டு, சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று. அதாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வேத வசனத்தினால் நமக்கு ஆறுதல் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை நிறைத்து நமக்கு ஆறுதல் செய்கிறார். தீர்க்கதரிசிகள் சொல்லும் தீர்க்க தரிசனத்தால் நம்மை ஆறுதல் அடைய செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து அதன் மூலமாக நமக்கு ஆறுதல் படுத்துகிறார். எனவே தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறபடியால் நாங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறோம் என்று. சகலவிதமான ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் நமக்கு தருகின்ற ஆறுதலை பெற்று மற்றவர்களையும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆறுதல் படுத்தி ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீரே எங்கள் ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர். உம்முடைய ஆறுதல் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும். உம்முடைய ஆறுதல் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யும். உம்முடைய ஆறுதல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தரும். உம்முடைய ஆறுதல் வாழ்க்கையில் கலங்கி நிற்கிற நேரங்களில் எங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, எங்களை வழிகாட்டுகிற தீபமாக, எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி எங்களுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றுகிற கிரியையை வெளிப்படுத்தும். எனவே அனுதினமும் எங்களின் ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூடவே இருந்து நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சோர்ந்து போகாமல் உமோடு கூட வாழக்கூடிய இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.